ஏய் கஞ்சி கேட்ட மூட ஏத்திட்டு வர்றீங்க. ஏய் எங்க போற? குப்பை ஊருக்கவா? குப்பை ஊருக்கவா? கஞ்சி கேட்டா குப்பை ஊருக்க போற? அதுக்கு எதுக்கு சாக்கு பையோட போற? சரி சாக்கையா பொறிக்க போற? எடு பாப்போம். நமக்கான நேரம். சங்கீத வச்சிருக்கேன், சங்கீத அப்பளம் வச்சிருக்கேன். கேட்டவா நல்லா சூப்பரான குளிச்சங்கு சதை. உண்மையாகவே சொல்றாங்க, சத்தியமா இது புதையல் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதோட ரேட்டு அப்படித்தான் இருக்கு. நல்லா இங்கே பாருங்க, பாக்கெட்ல இருந்து பூரா 100 கிராம் சூப்பராக பேக் பண்ணி வச்சுட்டோம். இதை தான் இன்னைக்கு உங்களுக்காக வந்து என் கம்பெனிலேருந்து இன்னைக்கு எவ்வளோ லாஸ் ஆக போகுது தெரியுமா? இன்னைக்கு புருஷனை கட்டினா தரமா புருஷனை கட்டினா இல்லை புருஷன்றதுக்காக எங்கள் கம்பெனி லாஸ் பண்ண முடியுமாண்ணா? எத்தனை பேர் சங்கீதெல்லாம் கேட்பாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு பெல்லாமல் போயிருங்களா மாதிரி நான் இது வாங்கணுங்களா? இதை பொறிச்சு மாமா உங்களுக்கு மிளகாப்பொடி இப்பெல்லாம் போட்டு உங்களுக்கு கஞ்சிக்கு சிப்ஸ் தர மாதிரி தந்துடுறேன். எனக்கு வேலை அதிகமாகவும் இருக்காது, கம்மியாக 5 நிமிஷத்தில் சூப்பராக முடிஞ்சிடும். தொட்டுக்கிறேன் நினைக்கிறவங்க சங்கீத சிப்ஸை வாங்கி நீங்கள் எப்படி வைக்கலாம், கெட்டே போகாது. நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, பூசணம் முக்காது, அந்த மாதிரி எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கும். நீங்கள் 2 எடுத்து பொறிச்சிட்டு மேலே உப்பும் அந்த பேப்பர் பொடி இப்போ எதனால் போட்டு குளிக்க விட்டுட்டு கஞ்சிக்கு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம் அப்படி ஏதாவது தொட்டுக்கிறே நீங்கள் சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பச்சாதிங்க என்ன செய்றீர்கள்? எங்கள் வீட்டோட முக்கியமான கொத்தனார்கள் வேலையாட்கள். இப்படிலாம் நீங்களே பண்ணினா அப்போ கொத்தனார் வேலை ஆக்குறவங்க நிலமை அதிகமாக இருக்குது. அதனால வீட்டில் இருக்க பிள்ளைகள் வேலை வாங்கி எப்படி பொங்கல் லீவோடயே முடிச்சிடலான்னு பார்த்துட்டியா? அப்படியே மேலே ஒரு பெயிண்டிங் போட்டுருவோம். இவளுக்கு என்னடா பிரச்சனை? இவளுக்கு என்ன பிரச்சனை? பாதி வேலை நான் தான் பாட்டு கிடையாது, நம்ம தான் பண்ணுது. வேற ஆட்கள் வந்து பாத்துடு. கல்லு வேணும். கல்லெல்லாம் என்னால் தூக்க முடியாது. தூக்குனேன்னா அங்கனே மயங்கி விழுந்துடுவேன். அப்புறம் உங்களுக்கு வேற பொண்ணு தான் பார்க்கணும். இப்போ மயங்கி விழிய வேமா சுமி, ஏமா மயங்கி விழு. வேற பொண்ணு பார்த்தா என்ன மாதிரி உங்களுக்கு நல்ல அழகான பிள்ளையா கிடைக்கணுமா இல்லையா? அது நான் பின்னாடி நான் பார்த்துக்கிறேம்மா, அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். பின்னாடி பார்த்துக்கிறேம்மா, அனுசரித்து உங்களை நான் புரிஞ்சு நடந்துக்கிற பொண்டாட்டி கிடைக்கணும்ல. இல்லை அதை நான் பின்னாடி பார்த்துக்கிறேம்மா. என்ன ஓலையம்மா உங்க அக்கா உங்களை நான் தூக்குறேன் மடி கல்ல இல்லை கல்லை தூக்கிட்டு இந்த எனக்கு நீ தான் கல்லை தூக்கி வச்சான் ஒரு அது அவ்வளோ குட்டிடுச்சு. அப்பளம்ல திறந்தே தர்ற என்ன பாட்டு? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை. இது வந்து லைவ் வீடியோ, இந்த எல்லாமே ராவா, எடிட்டிங் கிடையாது, எதுவும் கிடையாது. கீச்சவண்டு மாதிரி பேண்ட கத்திட்டு இருக்க. ஒரு அப்பளம் பொறிச்சு கேட்டதுக்கு ஏதாவதுன்றாடா. சுமி ஏன் சந்தோஷமா இருக்காதுமா? சுமியோட தம்பி கொண்டாட்டி குழந்தை வச்சிருக்கு. உனக்கு கை கால் ஆட ஆரம்பிச்சிட்டா. ஏன் விஜய் பாட்டு போட்டமாங்க?
விஜய் பாட்டு போட்ட மாதிரி தெரியல. சத்து மாத்திரை இன்னும் போடலப்பா. அடி பாவி வேம பத்த வீடி. மாத்திரை 9 மணிக்கு போடுற மாத்திரை இன்னும் போடாம இருக்கு. சிக்கன் ரைஸ் தான் வாங்க போறீங்கன்னா எனக்கு ஒன்று வாங்கிருக்கப்பா. வீட்டில் நான் ஒரு சின்ன பிள்ளை 5 வாங்கி கொடுக்காத. சவர்மாவா அத்தாடியோ வாங்கி கொடுக்காத. சவர்மா வாங்க வேண்டாம், பைப்புமா வாங்குவோம். எவ்வளோ ஒரு காமெடி சொல்லியிருக்கேன், ஒரு ரியாக்ஷன் பண்ணுறியாடி கலை. உன்னை நம்பிலாம் நான் காமெடியை தான் சொல்கிறதே இல்லை. மாமா நீங்கள் காமெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணியன்னா நான் ஏதாவது சிரிக்க யோசிச்சு வச்சு எதைனால யோசிச்சு நான் சிரிச்சுவேன். அப்போ காமெடி பண்ண போகிறேன்னு எல்லோரும் சொல்லிட்டு தான் சிரிப்பாங்க. என் பிள்ளைக்கு புரிஞ்சு சிரிக்குதியே, அதுக்குள்ள அறிவு உனக்கு இருக்கா? சவர் வந்து வீட்டில் இருக்கு, மாம் வந்து இங்கே இருக்காங்க. அப்போனா சவர்மா ஓலை வச்சு மட்டும் பொறிக்க போறியா? போதுதானம்மா வெள்ளத்தைய பொறிக்க மொத்தத்தையும் போடுமா. காணாம போயிடாம நிறைய ஆள் நிறைய. அவ்வளோ பிடிக்கும் இதெல்லாம். நல்லா வச்சு வச்சு உனக்கு என்னைக்கு அண்ணன் இந்த அமர்த்திட்டு அவ்வளோதான். ஒரு விரவு ரைட்டு. மத்தியான சாப்பாடாயிரும் போல. கவலைப்படாதீங்க. எப்போ மணி எடுத்துனா மணி 11 12 மணினா உங்களுக்கு நைட்டு சாப்பாடு தான். அது நைட்டு சாப்பாடா? அதனால கஞ்சி குடிச்சிட்டு கப்புன்னு படுத்துருவீங்க. நான் இருக்கிற பக்கம் மட்டும் வருவேன். நான் சிக்கன் ரைஸ் வேணும் எனக்கு. ஒரு வகையில் மாமா தயவுல அம்மா பொண்ணுக்கா அம்மா கொஞ்சமா அது வேறு நான் வந்துடும் போலையே. அதுக்குள்ள 4 போட்டுருக்கோம். என்னத்தா இத்தினோண்டா இருந்தது இவ்வளோ பெருசா ஆயிடுச்சு. நானும் போறேன். நல்லா பொரி. அம்மா இன்னும் கொஞ்சம் கூட வாங்கினேன். நிறைய போட மாட்டேன். எல்லாத்துக்கும் கொஞ்சமாக போட்டு எடுப்போம். சரி. ஒரு சிலது நல்லா பெருசாக புரியுது. அப்போ பாதி தானே பெருசாக புரியுது. போடுமா போடுமா போதும். சங்கப்படுத்திங்க நல்லா பொரிச்சு விடுதோம். இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம கோழிக்கறியோ ஆட்டுக்கறியோ அவிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பச்சையா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் நார்மல் டேஸ்ட்டில். இது நம்ம இன்னும் டேஸ்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி அதை கொஞ்சம் தூக்கலாக போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு அதையும் தூக்கலாக போடணும். அதோட இங்கே பாருங்க வெள்ளை போடுவோம். மசாலா போட்டு அவனே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கி பார்த்துக்கலாம். என்னது இங்கே போட்டு லேசு லேசு மியூசிக் டான்ஸ் ஆடி பாப்பா. மசாலா லேசு மசாலா இல்ல பொட்டேட்டோ லே. யாருங்க அத்தாடி பாவாடை காத்தா என்ன பட்டியா
பாட்டு பிடிச்சாலாம் கிழிக்கல் பாருங்க கஞ்சி தலைவர் உட்காந்துட்டாப்ல. இவங்க நிம்மறவே மாட்டான். இது இங்கே வாங்கி நடுவில். ராம்சாமி குப்சாமி சங்கு சேத சாப்பிட போகிறேன்டா. ஏங்க மாமா சங்கு சத அப்பளம் பார்க்க சூப்பராக இருக்குது. மாமா சங்கு சதத்தை அப்பளம் அம்மா பொரிச்சு ரெடி டு ஈட் விற்றுருவோமா? ம் ரெடி டு குக் இது ரெடி டு ஈட்டாக விற்றுருவோம். ட்ரை பண்ணுவோமா? உங்களுக்கு ரெடி டு ஈட் வேணும்னா சொல்லுங்கள், பண்ணி கொடுக்கும். இன்னும்மா என்னை விட்டுட்டா தின்றீங்க. பிரஸ் பண்ணி சாப்பிடுவோம். அது எங்கடி சங்கு சதைக்கு போட்டி நிலவியதால் இன்னொரு கோப்பை எடுத்துவாங்க தாத்தா கஞ்சிக்கு. கோப்பை எடுத்துட்டு அந்த ஊறுகாய் எடுத்துட்டு வாங்க. ஊறுகாய் மரண டேஸ்ட். நல்லா இருக்கா? மரிதாஸ் நீ சொல்லு. சியாங்க சொல்லுங்க தா. அங்கதான் இருந்துச்சு, அம்மாட்ட கேள்வி தருவா. சூப்பரா இருக்கு. மரண டேஸ்டா இருக்கு. சியாண்டா நீ கஞ்சியோட எடுத்து வச்சு சாப்பிடுதுற அப்பளத்தையும். பேசிட்டே இருந்தா தட்டுல உள்ள அப்பளம் காலியாயிரும். நல்லா மசாலா ஒளிப்பா இருக்கு. இப்படி திரும்பி சாப்பிடுங்க. திரும்பி உட்காருங்க சியாண்டா. நல்லா உட்காருங்க சம்மணம் போட்டு. ம் இந்த அப்பளம் நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. இந்த அப்பளம் நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. பார்த்ததோடு விட வேண்டாம். உடனே ஆர்டர் போடுங்க, வீடு தேடி வரும். செம்மையாக தரமாக சாப்பிடலாம். இது வெறும் அப்பளம் மட்டும் கிடையாது, சங்கு கறி அப்பளம். இதில் ஏகப்பட்ட நல்லது இருக்குது. குறுக்கு வலிக்கு சூப்பராக இருக்கும். மெயினாக சரியான எனர்ஜியான ஒரு பொருள். அதாவது எங்கள் ஊரில் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் முடிய போகுதுன்னா மாப்பிள்ளைக்கு 6 மாதத்துக்கு முன்னையே இந்த சங்கு கறி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நல்லா பூஸ்டிக்காக இருக்குன்றக்காண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் போட்டாடா பாய்.